லாரி தொழில். விலங்குகள் தனக்கான இரையை தேடிச் சென்றுதான் அடைய வேண்டும். ஆனால் மனிதனுக்கான உணவு என்பது அவனை தேடி வருகிறது. ஆம், ஓரிடத்தில் உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களை பறந்துபட்டு வெவ்வேறு தொழில்களை செய்து வாழும் மனிதர்களுக்கு கொண்டு சேர்ப்பது லாரி தொழிலாகும். விவசாயம் பண்றான்னா விவசாயத்தோட அவன் நிலத்திலேயே அவன் முடிச்சுக்கிறான் கதையை. அது கொண்டு வந்து பொறுப்பாக சேர்த்து ஆச்சாரப்பத்திரிலையோ இல்லை பந்தத்தில் மார்க்கெட்லயோ தானியம் எடுத்து வந்து கொடுக்குறது லாரி டிரைவர் தான். ஆமா, நாங்க இல்லைன்னா ஆமா பொறுப்பா வந்து சேராது. அது மட்டுமல்ல, நாடு முழுவதற்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான சரக்குகள், பெட்ரோலிய பொருட்கள் என அனைத்தையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதில் லாரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கும் துறையாக லாரி தொழில் இன்று வளர்ந்து உள்ளது. குறிப்பாக இன்றளவும் லாரி ஓட்டுநர்களுக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் லாரிகள், ட்ரெய்லர் லாரிகள், டேங்கல் லாரிகள் என சுமார் 12 லட்சம் சரக்கு வாகனங்கள் உள்ளன என்பதை கணக்கிட்டால் பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் காத்து கிடக்கின்றன. அதனால் வேலை தேடும் இளைஞர்களுக்கு லாரி ஓட்டுநர் பணியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மத்திய மாநில அரசுகள் அளிக்க வேண்டும். லாரி டிரைவர் ஆகி 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் இது அப்பாவுக்கு முன்ன அப்பா டிரைவரு. இந்த தொழில் வேணான்னாரு. இந்த தொழில் ஓன நான் முடிச்சு லாரி டிரைவராக வந்தேன். 35 வருஷமா ஓட்டுறேன். அவனை முன்னே எதுவும் இல்லை. எங்கள் பையன் தான் டிரைவரு, நான் பையனோட அப்பா. அதே நேரத்தில் லாரி ஓட்டுநர்கள் மீதான மதிப்பையும் உயர்த்த வேண்டும். என் பேர் நாகராஜன். 20 வருஷமா மோட்டார் ஓட்டிட்டு இருக்குங்க. கேரளா மெட்ராஸ் தான் ஓட்டிட்டு இருக்கோம். லாரி ஓட்டுநர்களை காவல்துறை ஒருபோதும் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு டிரைவர்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கிறது. வண்டி எடுத்துன்னு போக சொல்ல என்னை நிற்க வச்சாங்க. நிற்க வச்சோன்னே பைப்பு வச்சாங்க ஊதுறதுக்கு. சார், எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் டிரைவர் ஆகி 35 வருஷம் ஆகுது, டீட குடிக்க மாட்டேன்னு. இல்லை, ஊதி ஆகணுன்னாரு. ஊதுனேன், அடி வயதுல ஊதுனேன். என்ன சார் 20 பாயிண்டா 30 பாயிண்டான்னு கேட்குறேன். நான் கேட்டதுக்கு என்ன சொல்றேன், நாய் ஓரம் கட்டுறான் வண்டியை, நீ உத்தமனா, நீ இது போல் சொல்லுவாங்க, நான் விட்டுருவேன் நான் கேட்குறா போல. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? இப்போ நான் என்னை அது போல் நிற்க வச்சு என்னை இது போல் பண்ணாங்க. என்ன அடிக்காத குறை தான் என்ன அன்னைக்கு. நான் இது போல் கேட்டேன், நீ என்னை எதிர்த்து பேசுனியா நீ ஆன்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு போலீஸ்காரங்க தொல்லை பெருசா போல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏப்பா உடனே பின்னாடி கேமரா எடுத்து 2000 ரூபாய் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் போட்டு ஓனருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நைட்டு பகல வண்டி ஓட்டி பகல மார்க்கெட்டு உள்ள போயிட்டு நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு இல்லாத இதெல்லாம் இடைஞ்சல் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு புது சிஸ்டம் இடைஞ்சலே வரக்கூடாது. இப்போ டிராபிக் போலீஸ் புது சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. செல்லுலே போட்டா பிடிச்சி சிக்னல் எத்தனை சிக்னல் வண்டி பாஸ் பண்ண உடனே சிக்னல் நம்பர் பிளேட்டே போட்டு அனுப்பிடுறாங்க. ஓனுக்கு அனுப்பிடுறாங்க. டிரைவர் லைசன்ஸா டிரைவர் நம்பரா எதுவும் கிடையாது, எத்தோட் மாதிரி அனுப்புறாங்க. டிரைவர் லைசன்ஸ் வச்சு தான் இந்த அத்தியாவசிய மற்ற பொருளுங்களை நாங்க போய் சேர்க்கலன்னா ஒரு மாசத்துக்கு லாரி ஓட்டாம நிப்பாட்டினீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப பஞ்சம் வந்துடும். எருக்கஞ்சேரியில டிரைவர் தான் மெயின். எருக்கஞ்சேரியில சிக்னல் கரெக்டா நிக்கிற கோட்டாண்ட வந்து போட்டா பிடிச்சி போல ஃபைன் போட்டுருவான் சார். ஃபைன் போட்டுறான். போட்டா பிடிச்சாவே அது ஃபைன் ஊந்துரும். கிடையாது ஃபைன் போடுறாங்க. அதே 5 நிமிஷத்துல ஊந்துருது ஓனருக்கு. இந்த மோட்டார் வாகனம் ஓடலைன்னா தமிழ்நாடு பாதி ஓடாது. வந்து இந்த அதிகாரிகளுக்கு தெரியணும், டிரைவர் எவ்வளவு வேறு தண்ணி சிந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள லோடு இறக்கி. ஒரு வண்டி போறதுல நாங்க 2 வண்டி எடுத்துன்னு போய் லோடு இறக்கி நிப்பாட்டி இறக்கிட்டு வெளியே வரோம். எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். நாங்களே பாதுகாப்பு எடுத்துக்கணும் எங்களால முடியாது சார். அந்த பாதுகாப்பு கொடுத்து சரிப்பா டிரைவர் ஓரம் விடு, நீ அப்படி போ, நீ இந்த பகவான் சொல்லி நீங்க வந்து அது நிர்வாகத்தை பண்றது உங்களுக்கு திறமை இல்லை. எல்லாம் மரியாதை இழந்து மானத்தை இழந்து ஓடிட்டு இருக்கிறோம் சார். சாதாரணமா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஓனர் கேட்குறேன்ப்பா, அது போலீஸ்காரு காசு கொடுக்கலையா நீ, அதனால தான் கேமரா எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? சார் நான் பார்க்கல சார் ஓனர் சொன்னா அப்படியா போய் ஏன்னா பார்க்காம ஏது போயிடுவியா? டிராபிக் போலீஸ்காரு கேட்கறதுக்கு லாண்ட்ரு மணிக்கு என்ன லோடியா 50 ரூபா என்ட்ரி பண்ணிட்டு போ. லாரிக்கும் லாண்ட்ருக்கும் சம்பந்தமே இல்லை.
டிராபிக்கும் லா அண்ட் சம்மந்தமும் இல்லை. அவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கணும், திருநை கண்டுபிடிக்கணும், எவன் இது பண்றான் அதை பண்ண. லாரிகளை மடிக்கு 100 கோடு 50 கோடுன்னு வேசாரப்படியில பெரும் பிரச்சனை. சரி, ஆமா சார், லேண்ட் ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், ஆர்ஐ ஆகட்டும், ஏட் ஆகட்டும், இதுல வந்து ஒரு விதமா இல்லை, பல விதமா இருக்காங்க. அதனால அவங்கள வந்து அவங்க மனம் போன போக்கில் செஞ்சுட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு அவங்களோட தெய்வில் வந்து எந்த பிரச்சனை இல்லாம நாங்க போகணும் வரணும் அப்படின்னாக்க நீங்க அவங்க தான் இதை முடிவு எடுக்கணும். எங்களுக்கு ஆதரவு தான் நீங்க கொடுக்கணும், மிரட்டக்கூடாது எங்களை. டிரைவர் எந்த ஆஃபீஸ் பா? சரிப்பா, ரைட், கொஞ்சம் சைடில் போங்க, வாங்க, எல்லாம் ஓரம் ஒதுக்கி போங்கயா. உங்களுக்காகத்தானே நாங்க கஷ்டப்படுறோம். இந்த எஸ்ஐ சொல்லணும், ஆர்ஐன்னு சொல்லணும், யாரா இருந்தாலும். மெட்ராஸ் சிட்டில பகலில் லாரி விடுறது கிடையாது. 10 மணி மேல நீங்க போலாம், தாராளமா போலாம் அப்படின்றான். 10 மணி மேலதான் ஒரு சிக்னல் 5 போலீஸ்காரனுக்கு வசூல் பண்றான். 12 மணிக்கோ 1 மணிக்கோ எப்போ வந்தாலும் நிறுத்துன்றாங்க. நீங்க வந்து வாய ஊது, செக் பண்ணா வாய ஊது எல்லாம் பரப்பிட்டு இருந்தா குத்துட்டு போயா 100 ரூபாய் என்ட்ரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். நம்ம அது பேசக்கூடாது. அவங்கள அதிகாரிகள் கேட்கறாங்கன்னா இந்த நிப்பாட்டி நாங்க பதில் சொல்லிட்டு தான் போறோம். சொல்லிட்டு போற பதிலுக்கே எங்களுக்கு இந்த பதில். ஆமா, இதன் காரணம் லாரி தொழிலை நோக்கி வரும் சிறிய தொழில் முனைவோர் அச்சப்படுகின்றனர். என் பேர் துரைராஜன், நான் கோயம்புத்தூர். நான் இப்போ 30-35 வருஷமா டிரைவராக ஓடி இருக்கிறேங்க. 2012 லாரி வாங்கினேன். ஓட்டி பார்த்தா சமாளிக்க முடியும். நான் ஓட்டி எல்லாம் பிள்ளைங்கள படிக்கிறேன், வீட்டு வாடகை எல்லாம் போக்குவரத்தெல்லாம் அந்த வண்டி வச்சு தான் பார்க்கணும். என்ன சமாளிக்க முடியல, வண்டி கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு இப்போ நான் டிரைவராக தான் ஓடுறேன். இப்போ நேற்று பாருங்கள், முந்தாள் கேரளாவை லோடு ஏற்றி முந்தாள் நைட்டு விடிய வண்டி ஓட்டினா, பகல் ஓட்டினா, நைட்டு 1 மணிக்கு வந்து பாய ஊற்றுட்டுருக்குறேன். சீப்பில் வந்து நிறுத்திக்கிட்டு ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் வேர்த்து விருவிட்டு போய் நிற்கிறேன், சட்டம் கூட இல்லாமல் கீழே வந்து இறங்கி வந்து காசை கொடுத்துட்டு போயா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன், என்ன சார் இறங்கி திரும்ப மேலே ஏறி இறங்க முடியுங்களா, ஒரு ஜோடி சார் ஏறி இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து காசு கொடுத்து திரும்ப போய் தான் பாய முடிச்சேன் சார். இந்த முன்ன வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து டிரைவர்கிட்ட வந்து காசு வாங்குறது வந்து முன்ன வந்து அவாய்ட் பண்ணு சார். இதர மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டின் காவல்துறைதான் லாரி டிரைவர்களை பெரிதும் துன்புறுத்துகின்றனர் என்கிறார்கள் டிரைவர்கள். இப்போ நாங்களாம் வந்து இப்போ கல்கத்தா போகிறோம், அஸ்ஸாம் போகிறோம், கேரளா போகிறோம், எல்லா பக்கம் போகிறோம். இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்று தான் சார் போலீஸ் எல்லாம் ரொம்ப அராஜகம் சார். இல்லை வந்து கவர்மெண்ட்டில் வந்து சிஎம் என்ன சம்பளம் கொடுக்குறாரா கொடுக்கலையா, எதுக்கு இப்படி வந்து வண்டிக்காரங்களை வந்து இப்படி தொந்தரவு பண்ணி இந்த காசு வாங்கலாம் எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். இதே கேரளாவில் போய் பாருங்க, கேரளா நம்பர் 1 போலீஸ் அவங்களாம் பாராட்டணும் சார். அட்ரஸ் போய் கேட்கலாம். அதே மாதிரி ஆந்திராக்குள்ளே அதே மாதிரி தான் சார். நம்ம எல்லாம் ஒரு சிட்டியில் போய் லோட் ஆகிறோம், பிடிக்கிறோம், எந்த தொந்தரவு மெட்ராஸுக்குள்ள வந்தால் மட்டும் தான் சார் இவ்வளோ அராஜகம் சார். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். இதுக்கு முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். டிரைவருங்களுக்கு ஒரு முடிவு வரணும். போலீஸுக்காரங்க வந்து மிரட்டி காசு வாங்குறது, இந்த கவனம் வந்து சிஎம்க்கு கவனத்துக்கு போகணும் சார். இது வந்து அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லை சார். அதனால தான் வந்து நம்ம வண்டிக்காரங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி எடுத்தோன்னே 500 ரூபாய் 1000 அது 2000 100 ரூபா கொடுத்துட்டா கேஸ் கிடையாது. இல்லைன்னா 500 கேஸ் போட்டு போ, இல்லைன்னா ஆன்லைன்ல கேஸ் போட்டு விட்றாங்க சார். செல்லுல போட்டா பிடிச்சி போடுறாங்க. செல்லே போட்டா பிடிச்சி ஆன்லைன்ல கேஸ் போட்டு விட்றாங்க. நாங்கள் இல்லாத போடுறாங்க. எங்க கேஸ் போட்டாங்க எங்க தெரியல. ஓனர் என்னங்க கேஸ் போடுறீங்க, நாங்கள் இப்போ வண்டியை போலீஸாக பார்க்கறதே இல்லை. எங்க மறைமுகமாக நின்றுக்கிறாங்க, வண்டி நம்ம போட்ட பிடிக்கும் கேஸ் எடுத்து விட்றாங்க சார். நாட்டின் முதுகெலும்பாக உள்ள லாரி தொழிலை ஒருங்கிணைத்து செயல்பட இதுபோன்ற லாரி உதவி மையங்களே இன்று பெரும் வாய்ப்பாக உள்ளன. அதனால் லாரி தொழிலின் குறைகளை லாரி உதவி மையங்களின் வழியாக அரசுக்கு தெரியப்படுத்தவும் முன்வர வேண்டும்.